விஞ்ஞானி ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்தான். எலியை பிடிச்சிட்டு வந்து என்ன நினச்சான், ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு நினச்சான். அப்புறம் திடீர்னு என்னாச்சு, வேறு ஏதோ வேலையை இருந்து எலியை விட்டுட்டு அவன் பாரு வேலையை பார்க்க போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு கோவம் வந்துச்சு. இன்னும் அந்த எலி பாட்டு ஜாலியாக விளாண்டுக்குது, இவன் தான் பிடிச்சின்னு வந்தான், இதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் 12 மணிக்கு அதுக்கு சாப்பாடே போடல. சாப்பாடே போடலன்னு எலி இப்படியும் அப்படியும் ஓடிச்சு அந்த கூண்டுக்குள்ளே. ஒரு கரெக்டாக அதுக்கு நடுவில் ஒரு மணியை விட்டான். அந்த மணியில் இடித்தவொடனே அப்படி சாப்பாடை வச்சான். அடுத்த நாள் 12 மணிக்கு இப்படி அப்படியும் ஓடுது, திருப்பி அந்த மணியை விட்டவன் இடித்தவொடனே சாப்பாடு வச்சு. இப்போ எலிக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இந்த மணியில் இடிச்சா தான் இவன் சாப்பாடு வைக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு உடனே நேராக வந்து மணி அப்படி ஒரு இடி அடிக்கும், உடனே அவன் சாப்பாடு வச்சிருவோம். உடனே மற்ற சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க பாருங்கள் எலி எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்படியா இப்படி பாருங்கள் 12 மணி ஆனோன்னா சாப்பாடு கேட்கும், கரெக்டாக 12 மணிக்கு வந்து அப்படி அப்படி இடிச்சிச்சு. உடனே சயின்டிஸ்ட்லாம் வெரி குட், மற்ற மிருகங்களை ட்ரெயின் பண்ணுறதா ஈஸி, எலியவே ட்ரெயின் பண்ணியிருக்கே வெரி குட்னு அந்த விஞ்ஞானியை பாராட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புது எலியை கொண்டு வந்து உள்ளே விட்டான். இப்போ இந்த பழைய எலி புது எலி டிக்கிறது, என்ன என்னை பிடிச்சின்னு வந்துக்கிறானே, என்ன பண்ண போகிறான், ஏதாவது பண்ணுவானா, என்னை ஏதாவது பிடிச்சிருவானா, ஏதாவது பண்ணுவானா அப்படின்ச்சு. அதுக்கு அந்த பழைய எலி சொல்லிச்சான், ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் கவலைப்படாது, அவன் ஒரு பைத்தியக்காரன், ஏன் சயின்டிஸ்ட், அவன் ஒரு பைத்தியக்காரன். ஏன் இப்போ எனக்கு பசிக்குது இல்லை, நமக்கு சோறு வைக்கணும்னு தெரியாது பாரு, நான் பெல் அடிச்சோன்னா சோறு வைப்பான் பாரு, அது பாரு அப்படி அடிச்சோன்னு சோறு வச்சான் பத்தியா, இதுக்கு அவனுக்கு நான் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன்ச்சான். விஞ்ஞானி நினைத்துக் கொண்டிருக்கிறான் எலியை தான் நாம் பழைக்கிறோம் என்று, எலி நினைத்துக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானியை நாம் தான் பழைக்கிறோம் என்று. நண்பர்கள் என்று